ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ண கொழுக்கட்டை, கருப்பு கவுனி அரிசி கார கொழுக்கட்டை, பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல், அங்கே கோயிலில் கொடுக்குற ஸ்பெஷல் கொழுக்கட்டை. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மெல்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அது கரைஞ்சிடணும். கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடணும். பாவு பதத்துக்கு வரணும் தேவையில்லை, ஓரளவு கரைஞ்சால் போதும். கரைஞ்சதுக்கப்புறம் அதை தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு, இந்த கடலைப்பருப்பை வேக வச்சுருந்தோம்ல, அதை நல்லா மசித்து அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியானோன்னு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அதான் பூர்ணம். இங்கே தமிழ் மாட்டில் கொழுக்கட்டை மாவு வாங்கினேன், சூப்பராக இருந்தது. தண்ணி கொதிக்க வச்சு இந்த கொழுக்கட்டை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு பூர்ணத்தில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை மாதிரி இலை கொழுக்கட்டை ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படியும் பண்ணலாம், இல்லைனா மோதகம் மாதிரி நம்ம கிண்ண மாதிரி பண்ணி உள்ளே அந்த பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி குமிழ் மாதிரி பண்ணோன்னா மோதக கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி கார கொழுக்கட்டை. இதுக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியை ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு இட்லி மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டு இந்த மாவு நம்ம அரைச்சிருக்கோம்ல அதையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது நல்லா வெந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தேங்காய் எவ்வளோ வேணுமோ நமக்கு அதை போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நல்லா எந்த ஷேப்பில் நம்ம கொழுக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்பில் ரவுண்டாகவோ இல்லை புடி கொழுக்கட்டை மாதிரியோ பிடிச்சி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கருப்பு கவுனி அரிசி கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது ரொம்ப நாளைக்கு கழிச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பிள்ளையார்பட்டி கோயிலில் கொடுக்குற ஸ்பெஷல் கொழுக்கட்டை தாங்க. இதுக்கு வெல்லத்தை நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இருக்குல்ல அதை 1 கப் எடுத்து அது நல்லா வெறும் வானலில் ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் ரொம்ப பவுடராக இல்லாமல் 1-2 குறைன்னு ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சி எடுத்துங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சு இந்த நம்ம அரைச்சதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதோட கொஞ்சம் அரிசி மாவு, நம்ம கொழுக்கட்டை மாவோ இல்லை இடியாப்பு மாவோ அதையும் போட்டு அதோட தேங்காய், ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்தளவு டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதையும் ஆறணுன்னு பிடிச்சி இட்லி பானில் அவிச்சு எடுத்திங்கன்னா பிள்ளையார்பட்டி கோயிலில் கொடுக்குற ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த 3 ரெசிபியும் நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.